நீங்க சூப்பர் டீலக்ஸ், டூரிஸ்ட் ஃபேமிலி, மாடர்ன் லவ் சென்னை சீரிஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில். நம்ம வந்து ஒரு தியேட்டர்ல நம்மளால ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி பண்ண முடியும் அப்படின்ற அந்த தருணம் எந்த இடத்துல சார் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு? ஃபர்ஸ்ட் வந்து முடியும் அப்படின்ட்டு தான் ஃபர்ஸ்டே நம்ம அப்புறம் இங்கே வந்து பண்ணி பார்க்கும்போது தான் ஐயோ இது முடியுமோ முடியாதோன்னு ஒரு டவுட்டே வந்து வருது. ஸ்டேஜ்ல இருந்து சினிமா வரைக்கும் வர அந்த ஒரு சேஞ்சஸ் இருக்குல்ல, ஸோ அந்த சேஞ்சஸ்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலி டைரக்டர்ஸ் நம்மள சொல்றது இருக்குல்ல, தியேட்டரில் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லாம் நம்மள நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் இது பண்ணுங்க, போ ஒரு தைரியம் வந்துச்சு, ஓகே நம்ம தேர வாய்ப்பு இருக்கு. நான் கூத்துப்பற்றை பார்த்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அங்கே போய் சேர்ந்தேன். அவர் தான் இவர் குரு சோமசுந்தரம். IBN தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மேடை நாடகங்கள்ல பல ஆண்டுகளா பார்வையாளர்களை மயக்கிய நாடக கலைஞர் இன்னைக்கு சினிமாவில் அறிமுகமாகி மாடர்ன் லவ் சென்னை வெப் சீரிஸ், டூரிஸ்ட் ஃபேமிலி, சூப்பர் டீலக்ஸ் போன்ற படங்களை நடித்த நடிகர் பிரசன்னா ராம்குமார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இருக்கீங்களா சார்? நம்ம ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து வந்துடலாம். நீங்க சூப்பர் டீலக்ஸ், டூரிஸ்ட் ஃபேமிலி, மாடர்ன் லவ் சென்னை சீரிஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் அதுக்கு முன்னாடி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் இங்கே சென்னை, டெல்லி, பெங்களூர் அது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சார் ஓகே சார், இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து சினிமா அது எப்படி சார்? அதான் ஜாபோட ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். அந்த ப்ரீவியஸ் ஜாபோட ஃப்ரஸ்ட்ரேஷன், வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அந்த பிஸ்னஸ் அதுக்கப்புறம் அது முடியல. இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது பார்ட் டைமாக வந்து தியேட்டர் நாடகம் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நாடகமாக பார்ட் டைமாக பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போது பிஸ்னஸ் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனதுனால பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலமை வந்துச்சு. ஸோ பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஒர்க்கு போகிறதுக்கு எனக்கு மூடு இல்லை. ஸோ அப்படியே பார்ட் டைமாக அந்த நாடகம் வந்து அப்படியே ஃபுல் டைமாக மாறி. என்ன பிஸ்னஸ் சார்? அது வந்து ஒரு பபிள் டீ அப்படின்னு ஒரு இது ஆரம்பித்தோம். ஓகே, எந்த இடத்துல நம்மளால ஒரு நடிக்க முடியும், நம்ம வந்து ஒரு தியேட்டர்ல நம்மளால ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி பண்ண முடியும் அப்படின்ற அந்த தருணம் எந்த இடத்துல சார் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு? அது வந்து நடிக்க முடியும் அப்படின்னு வந்து தருணம் ஃபர்ஸ்ட் அறியாம தானே ஒன்று அதெல்லாம் பண்ணிக்கலாம், நம்ம நடிக்க முடியாதா அப்படின்னு தானே வருவோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து முடியும் அப்படின்ட்டு தான் ஃபர்ஸ்டே நம்ம அப்புறம் இங்கே வந்து பண்ணி பார்க்கும்போது தான் ஐயோ இது முடியுமோ முடியாதோன்னு ஒரு டவுட்டே வந்து வருது. பண்ணும்போது தான் தெரிஞ்சு பண்ணும்போது தான் தெரிஞ்சுது ஐயோ என்னப்பா இது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அது கூட ஃபர்ஸ்ட்லாம் தெரியல. அப்புறம் போக போக அப்புறம் தான் நிறைய கேள்விகள் வருது. இது நடிப்பா, நான் நடிகனா, இதுக்கு இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு அப்புறம் தான் போக போக தான் தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணிக்கலாம், ஆக்டிங் தானே, அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே சார், வீட்டிலலாம் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு வேலைக்கு போனீங்க, அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ பிஸ்னஸ்ல ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு தியேட்டர் பிளேக்கு வந்திருக்கீங்க. ஸோ இதை வீட்டில் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? அவங்க என்ன சொன்னாங்க சார்? இல்லை ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு காஷியஸான ஒரு இதுவாக வந்து என்ன திடீர்னு ஏன் இப்படி போகிற அப்படின்ற ஒரு இதுதான் இருந்தது. பட்டு சரி ஏதோ போகிற பார்த்து பத்திரம்ன்ற ஒரு அப்படிதான் இருந்தது. தவிர டோட்டலாக இது வேணான்ற அளவுக்கு வேணா கேள்வி கேட்டாங்க. ஏன் இப்போ இது போய் பண்ணணும், ஏன் இது நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பட் அது ஸ்டாப் பண்ணல, சரி பண்ணாதன்னு சொல்லலை வீட்டில். ஓகே சார், தியேட்டரில் எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்? தியேட்டரில் தான் ஒரு 10 இயர்ஸாக 10-12 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ அதான் சொன்னேன்ல, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பேஷனாக பார்ட் டைமாக பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு 2 இயர்ஸ். அப்புறம் ஃபுல் டைமாக 15லேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் போயிட்டுருக்கு. ஓகே சார், 12 இயர்ஸ். ஓகே, இவ்வளோ வருஷமா நீங்கள் தியேட்டர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்படி தியேட்டர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இப்போ வரைக்கும் என்ன சார் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? தியேட்டர்லேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? தியேட்டர்லேருந்து என்ன அது என்ன கற்றுக்கிட்டேன்னா ஒரு ஒரு லைஃபோட ஒரு டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தியேட்டர்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான். கற்றுக்கிட்டு இருக்கேன்னு முடிக்க முடியாததை அது அப்படியே கற்றுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், சினிமாக்கும் ஒரு ஸ்டேஜில் நம்ம ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அந்த வித்தியாசம் என்ன அப்படின்றது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கீங்க, அதை ஷேர் பண்ண முடியுமா? சரி, சினிமாவில் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து பண்ணி முடிச்சு அதை டாக்குமெண்ட்டாக எடுத்து வச்சுறாங்க இல்லையா? ஸோ அது வந்து அது ஃபினிஷ் ஆகிடுது ஒரு கட்டத்தில். ஸோ லாட் ஆஃப் என்ன சொல்கிறது, அன்னன்னைக்கு என்னவோ அது டாக்குமெண்ட் ஆகிடுது. ஓகே ஷார்ட் ஆகி அது வந்து இதுவாகிடுது. ஸோ அது வந்து க்ளோஸ் ஆகிடுது.
அதுக்கப்புறமா அது எடிட்டர்கிட்ட போய் மியூசிக்லாம் போட்டு அதுக்கு வேற ஒரு மூமெண்ட் ஒன்று கிடைக்குது. பட் எனிவேஸ் தியேட்டர் வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. லைக் அது ஃபர்தராக போயிட்டே இருக்கு. ஸோ ரிஹர்சல் நிறைய நடந்து அப்புறம் ஒரு 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 சில நாடகம் வந்து 30 ஷோ 40 ஷோ 50 ஷோ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து 30 ஷோ வரைக்கும் ஒரு ட்ராவல் இருக்குல்ல. ஸோ பர்ஃபார்மன்ஸும் க்ரோ ஆகிட்டே போகுது. வேற மாதிரி ஒரு டெவலப் ஆகுது. ஆக்டரும் எவால்வ் ஆவாங்க. எவால்வ் ஆகிறா. அந்த ஒரு ப்ராசஸ் தியேட்டரில் இருக்கு. சினிமாவில் வந்து அப்படியே ரிவர்ஸ். நீ இவால்வ்லாம் ஆகிட்டு உன்னோட மேக்ஸிமம் அன்னைக்கு என்னால் என்ன கொடுக்க முடிஞ்சுதோ அதை கொடுத்து அதில் என்ன டைரக்டர் ஓகே ஷாட் பண்ணுறாரோ அது ஓகே ஷாட் ஆகி அது டாக்குமெண்ட் ஆகி அது வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக அது போயிடுது. இப்போ நாடகத்தில் வந்து ஒரு 5வது ஷோ உங்களை வந்து பார்த்த ஆடியன்ஸு என்ன இவர் நல்லாவே நடிக்க மாட்டாருன்னு சொல்லலாம். 25வது ஷோ பார்த்து என்ன நடிகன் அவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த 5வது ஷோ பார்த்த ஆடியன்ஸுக்கு 25வது ஷோ பார்த்து டோட்டலா வேற அனுபவம் கிடைச்சிருக்கும். நீங்களே தான் ஆக்டரு, நீங்களே தான் இது. ஆனா உங்களை ஒரு 5வது ஷோல பார்த்தவன் என்ன ஏன் நடிக்கிறான்னு சொல்லியிருப்பான். 25வது ஷோல பார்த்து பெரிய நடிகன்னு சொல்லுவான். அந்த அந்த ஒரு இது இருக்கு இதுல. இதுல வந்து யாரு பார்த்தாலும் அந்த அந்த ஓகே ஷாட் எப்படி இருக்குதோ ஓகே அப்படின்றது தான் இதுவாகும். ஒரு வேரியேஷன் இருக்கு தியேட்டர்ல. ஓகே சார். இப்போ நம்ம இந்த சொன்னீங்களே, இப்போ 5வது ஷோல வந்து என்னடா இவன் இப்படி நடிக்கிறான், 25வதுல அவனா இப்படி நடிக்கிறான் அப்படின்ட்டு அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கிறேன். இன்னும் ரொம்ப நிறைய பண்ணதில்ல. பட் ஒரு சேஞ்ச் வந்து கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆமா, நல்லா பண்ணாத ஷோ, நல்லா பண்ண ஷோ கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. எல்லாமே என்ன சொல்றது, இது ஒரே இதுதான் டைலாக்லாம் ஒன்று தான் இதுதான். பட் அன்னைக்கு ஏதோ ஒழுங்கா போல இன்னைக்கு சூப்பரா போச்சுன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே சார். நம்ம தியேட்டர்ல ஒரு ப்ளே பண்ணும்போது, ஸ்டேஜ்ல பண்ணும்போது நமக்கு தெரியும் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த டைம்ல. ஓகே நம்ம நல்லா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணுவோம். சடனா அப்படியே நீங்க ஒரு 10 to 12 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அப்படி திண்டு கேமரா முன்னாடி எடுத்தா எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. நமக்கு நம்ம என்ன பண்றோமா, கரெக்டா பண்றோமா, இல்ல தப்பா பண்றோமா, இல்ல ஓகேவா இல்லையா, இல்ல டைரக்டர் சொல்றதுதான் பண்றோமா அப்படின்ட்டு ஏகப்பட்ட டவுட் இருக்கும். அது எப்படி சார் கேமரா முன்னாடி? எப்படி இங்க கேமரா முன்னாடி வந்து பேசிக்கலா எனக்கு ஒரு இவர் சொல்லி கொடுத்துருக்காரு. என்னோட தியேட்டர் டைரக்டர் ஒருத்தர் கில்லாலன்ட்டு. ஒன்றும் இல்லை, பேசிக்கலா வந்து ஆடியன்ஸ் முன்னாடி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீ அட்ரஸ் பண்ணி நடிக்கிற. ஒரு கேமரா உன் பக்கத்துல இருக்குன்னா நீ அதுக்கு அட்ரஸ் பண்ணி நடிக்கிற. ஸோ கேமரா தான் உன்னோட ஆடியன்ஸு. ஸோ ஓகே. அந்த மாதிரி ஒரு இது நம்ம இது ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதானே. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காவே அது வரும். ப்ளஸ் உங்களுக்கு இங்க டைரக்டர் ஹெல்ப் பண்றதுக்கும் இருக்காருல்ல. ஸோ அவரோட கைடன்ஸ் அவரோட இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படியே நடிக்க வேண்டியதான். ஓகே சார். இந்த ஸ்டேஜ்ல இருந்து சினிமா வரைக்கும் வர அந்த ஒரு சேஞ்சஸ் இருக்குல்ல, ஸோ அந்த சேஞ்சஸ்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல இருந்து ஐயோ நம்ம இதை பண்ணிடுவோமா, இல்ல இது கரெக்டா தான் இருக்குமா அப்படின்ட்டு அந்த ஒரு சேஞ்சஸ் இருக்குல்ல, அதை எப்படி நீங்க பாத்தீங்க? அதை எப்படி கரெக்டா நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க? அதுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணீங்களா? ஒர்க் அவுட் பிளான் பண்ணி இது பண்ணணுக்காக இது பண்ணணும் அப்படின்றது பிளான் பண்ணி பண்ணல. ஒர்க் பண்ண 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 நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும்ல. ஓகே, ஏதோ தேடுறோம் போல் இருக்கு, ஏதோ நடக்குது போல் இருக்கு. அப்புறம் நம்மளோட டைரக்டர்ஸ் நம்மள சொல்றது இருக்குல்ல, ஒர்க் பண்ற டைரக்டர்ஸ்லாம் வந்து தியேட்டர்ல ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லாம் நம்மள நீங்க நல்லா பண்றீங்க, நீங்க இது பண்ணுங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றது, கோ ஆக்டர்ஸ் உங்களை சொல்றது இருக்கு. ஸோ அந்த ஃபீட்பேக்லாம் வச்சு அதுக்கப்புறம் நம்மளா ஒன்று ஃபீல் பண்ணுவோம். அதெல்லாம் வச்சு 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 போக போக ஒரு தைரியம் வந்துச்சு. ஓகே, நம்ம தேற வாய்ப்பு இருக்கு, நம்ம வந்து இதுல ஓகே. பொழைச்சுக்கலாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. ஆமா. ஓகே. இது வீட்ல எப்படி சார் எடுத்துக்கிட்டாங்க? நம்ம ஆரம்பத்துல வந்து பண்ணும்போது, "ஏய் எதுக்குடா இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு என்ன ஆல்ரெடி ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இருந்தாலுமே சுத்தி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கண்டிப்பா வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அது என்ன சொன்னாங்க? அதை நீங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க ஆக்சுவலா? இல்ல, கொஞ்சம் அவங்க சொன்னாங்க. ஆனா அவங்களும் வந்து அத போட்டு என் மேல திணிக்கல. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு திணிக்கல. நான் அதான் சொன்னேனே, அவங்க வந்து டோட்டலா என்ன வந்து நோ பண்ணாதன்னு இல்ல சொல்லவே இல்ல. வீட்ல நம்ம விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் நம்ம என்னதான் நல்லாவே பண்ணாலும், "ஏய் இவன் பாரேன் காமெடியா தான் பண்றான்" அப்படின்ட்டு ஒரு ஒரு சும்மா ஜாலியா விளையாட்டுக்கு சொல்லுவாங்கல்ல. அத நீங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க? அப்படியே ஜாலியா தான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். ஒண்ணும் அத ரொம்ப சீரியஸா யோசிக்கல. சரி, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. ஓகே. என்னடா எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, விட்டுறலாமா, வேணாமா அப்படின்ட்டு என்னைக்கா தோணியிருக்கா? அப்படிலாம் தோணுனதில்ல. அவன் ஓகே. என்னத்த சொல்றது அப்படின்ற மாரி தான் தோணியிருக்கு. ஓகே சார். நம்ம சினிமால இருந்து அ வரணும்னு நெறைய பேர் கனவோட வருவாங்க. பட் ஆனா நீங்க வரும்போதே ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டா வந்திருக்கீங்க. இந்த சினிமால வரணும் அப்படின்றது எதார்த்தமா நடந்ததா? இல்ல பிளான்டு தானா சார்? எதார்த்தமா தான். ஓகே. எப்படி சார் அது எதார்த்தமான அப்படி எடுத்துக்கலாம்? எதார்த்தமானா அதாவது சினிமாக்கு பிளான் பண்ணி அப்படியா? இப்போ நம்ம சினிமாக்கு பிளான் பண்ணோம்னா நெறைய பேர் வந்து ஒரு டைரக்டர்ஸ மீட் பண்ணுவாங்க. நெறைய ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி இருக்கும்.
எனக்கு அப்படிலாம் இல்ல, யதார்த்தமான திடீர்னு அதுவே ஒரு சான்ஸ், நான் தியேட்டர் ப்ளே பண்ணிட்டே இருந்தா அதுவா ஒரு சான்ஸ் வந்தது அப்படின்ற மாதிரி இருக்கா? சரி, அப்படி அந்த எதார்த்தம்னா அப்படிதான் வந்தது. ஆனா அதுவும் ஒரு பிளான் தானே. ம். ஏன்னா நான் ஒருத்தவங்க ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம அங்க தான் உங்களுக்கு போணும்னு சினிமால ஆசைப்படுறோம். வரணும்னு ஒரு கனவு இருந்திருக்கு. ஆமா. ஏன்னா ம். எப்படி நீங்க நாடகம் நடிச்சுட்டே வந்து நீங்க சர்வே ஆக முடியும்? ஆனா வேற ஏதாவது வேலை பண்ணி நீங்க நாடகம் பண்ணா நீங்க அது வேற விஷயம். நம்ம வேலையும் பண்றதுக்கு எதுவும் மூடு இல்ல. எதுவும் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. இது நடிக்க தான் போணும்னா, அப்ப நடிக்கிறதுல பணம் வந்து உங்களுக்கு ஒரே சோர்ஸ் வந்து சினிமால தான். ஓகே. ஸோ அது கண்டிப்பா அது இருக்கு. பட் அதுக்கு வந்து என்ன சொல்றது? அதுக்கு நான் சூஸ் பண்ண பாத் வந்து தியேட்டர். சரி, தியேட்டர் நெறைய பண்ணிட்டே இருந்தேன்னா, உனக்கு ஒரு ட்ரெய்னிங் ஆகும். ட்ரெய்னிங் ஆவ 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 தானா வந்து அந்த வேர்ட் ஸ்ப்ரெட் ஆகும். யாராவது பார்ப்பாங்க, கூப்பிடுவாங்க. அப்படி நம்மளுக்கு சான்ஸ் வராதான்னு அப்படி ஒரு பிளான் தான். பட் அப்படிதான் வந்தது. ஓகே. ஸோ யார் சார் ஃபர்ஸ்ட்டு உங்கள அப்ரோச் பண்ணது? ஃபர்ஸ்ட்டு வந்து அதான் நெறைய சினிமா ஆஃபீஸஸ்லேருந்து அப்ரோச் பண்ணதுல நம்ம ஃபோட்டோஸ் அனுப்புறோம் இல்லையா? அந்த ஃபோட்டோஸ் ஒண்ணு போறதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு தியாகராஜன், குமார் ராஜா சார் ஆஃபீஸ்ல ஃபோட்டோ போய் அதுல செலக்ட் ஆகி ஆடிஷன் கூப்பிட்டு சூப்பர் டீலக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட்டு சான்ஸ். ஓகே சார். என்ன யார் கால் பண்ணாங்க? தியாகராஜன் குமாரராஜா சார்ட்ட பேசுனீங்களா? ஏடி அவங்களோட ஒன் ஆஃப் த ஏடிஸ் கால் பண்ணி போய் பார்த்து, ஆமா, போய் பார்த்து ஆடிஷன் பண்ணி அவருக்கு புடிச்சு, அ ஒரு ரோல்ல யூஸ் பண்ணலாம். எனக்கு இப்ப இதான் இருக்கு. சின்னதா தான் இருக்கு. நான் எல்லாம் எல்லாம் எடுத்துட்டேன். இந்த ரோல் நீங்க பண்றீங்களான்னு அவரு கேட்டு, நம்ம ஓகேன்னு சொல்லி ஓகே. பண்ணி, சொன்னோனே என்ன சார் சொன்னீங்க? பண்றேன்னு ஆ சொன்னேன். ஓகே. இல்ல பண்றேன் சார். சொன்னோனே ஒரு இது இருக்கும்ல. இந்த ரோலா அப்டின்ட்டு இல்லாம, தியாகராஜ குமாரராஜ் சார் படம் அப்டின்னு ஆமா, அவரு ஃபர்ஸ்ட் அப்படிதான் தோணுச்சு. சரி, அவரு ஓகே. கூப்ட்டு, ஏன்னா அவரு எனக்கு புடிச்ச ஃபில்ம் மேக்கர் அவரு. அவரோட இதுலருந்து ஒரு இது வந்து நம்மளுக்கு ஒரு ரோல் வருதுன்னா பண்ணலாமே அப்படிதான் நெனச்சேன். ஓகே சார். அவர்ட்ட ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஷேர் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது கான்டாக்ட் அதுக்கப்புறம் அது மூலியமா வேற அவர ஏதாவது போய் இப்ப கிடைச்சதா? கூட ரீசென்ட்டா மீட் பண்ணோம். ஒரு நாடகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றதுக்கு போய் மீட் பண்ணேன். அப்புறம் அந்த அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங்ல பேசினது தான். சூப்பர் டீலக்ஸ் ஷூட்டிங்ல பேசினது தான். அப்புறம் மாடர்ன் லவ் சென்னைக்கு ஏன்னா அவங்க தானே புரொடக்ஷன் அதுக்கு. ஆமாமா. ஸோ அதுக்கும் அவரோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணி ஆடிஷன் பண்ணி, அப்போ அப்போ மீட் பண்ணல. அந்த ஷூட்டிங்ல மீட் பண்ணல. பட் அந்த டைம்ல மீட் பண்ணேன். ம். அப்புறம் அவங்களோட ஒரு ஒரு படத்துக்கு நான் ஆக்டர் ட்ரெய்னரா இருந்தேன். ஓ! நினைவோ சூப்பர் ஒரு சார். பறவை ஆ, ஆ. அந்த படத்துக்கு ஒரு ஆக்டர் ட்ரெய்னரா இருந்தேன். ஓகே சார். அவர்ட்ட என்ன பேசியிருக்கீங்க? அவரு ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா உங்ககிட்ட பெர்சனலா? பெர்சனலா எதுவும் பேசினது இல்ல. அதான் சார் சினிமா பத்தியே நான் சொல்றேன். சினிமாவ பத்தியும் நாங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணல. வொர்க்கா தான் டிஸ்கஸ் பண்ணினோம். ஓகே. சரி சினிமா ஓகே. பத்தி பெர்சனலா அப்படிலாம் எதுவும் பேசல. ம். யாஹ்! நம்ம இந்த மாடர்ன் லவ் சென்னை இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த சர்வைவல் அப்டின்ட்டு ஒண்ணு இருக்குல்ல சார். தியேட்டர் ஆர்டிஸ்ட்டா இதுக்கு முன்னாடி ஒரு 2 டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா, தியேட்டர் ஆர்டிஸ்ட்னா ஒரு பெரிய மரியாத, ஒரு ம். நெறைய பேர் பார்ப்பாங்க. தியேட்டருக்கு வந்து டிராமாஸ வந்து நெறைய பேர் பார்ப்பாங்க. அதோடைய அந்த சர்வைவல் அப்டின்றது தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாவும் இருக்கும் சரி, ஆடியன்ஸ் வர அந்த ரிசீவ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். அது எப்படி சார் இருக்கு இப்போ? தியேட்டர் ஆர்டிஸ்ட்டா சர்வைவ் ஆவணும்னா, ஒன்லி தியேட்டர் ஆர்டிஸ்ட்டா நீங்க நடிச்சு, நாடகம் நடிச்சு மட்டும் சம்பாதிச்சு சர்வைவ் ஆவது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஓகே. எதனால சார்? ஏன்னா நாடகம் நடிச்சா உங்களுக்கு சம்பளம் வராது. அவ்வளோ சம்பளம் வராது. அத வச்சு நீங்க சர்வை பண்ண முடியாது. பட் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டா நீங்க சர்வை பண்ணணும்னா, நீங்க டீச் பண்ணலாம். ஸ்கூல்ஸ்ல டீச் பண்ணலாம், காலேஜஸ்ல டீச் பண்ணலாம், கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல டீச் பண்ணலாம், தியேட்டர் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணி எடுக்கலாம். ஆக்டர் ட்ரெய்னிங், இப்போ கூத்துப்பட்ற அந்த மாரி நெறைய ஆக்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குல்ல, அங்க வந்து நீங்க நானும் கூத்துப்பட்டுல படிச்சவன் தான். ஆக்டிங் கோர்ஸ் நாங்க தான் படிச்சேன். ஸோ அந்த மாரி ஆக்டிங் கோர்சஸ் வந்து நீங்க வந்து கிளாஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க பண்ணி சர்வே ஆவலாம். ஓகே. நம்ம தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாவோ இல்ல தியேட்டர்ல ஒரு என்ன மெயின் ரோல் பண்ணாலுமே நம்ம அது சர்வே ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் என்ன தான். நீங்க மெயின் ரோல் பண்ணாலும், நீங்க ஆக்டரா நீங்க நடிச்சு, அந்த சம்பளத்த மட்டும் வாங்கி உங்களால சர்வே ஆக முடியாது. ஏன்னா, அவ்வளோ பண்ண சாத்தியம் இல்ல இப்போதைக்கு சூழல்ல. ஒரு ஒரு ஸ்டைஃபண்ட் பேமெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. கன்வேயன்ஸ்க்கு மேபி அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இதுக்கு அவ்வளோதான். முன்னாடி எப்படி சார் இருந்தது? நான் சொன்னேன்ல ஒரு நீங்க ஆரம்பத்துல வந்திருப்பீங்கல்ல, இல்ல அதுக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, தியேட்டர் ஆர்டிஸ்ட்ட பத்தி. அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வரும். ஸோ அவங்க எப்படி சர்வே பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குல்ல சார். அத கேள்விப்பட்டது. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத பத்தி கொஞ்சம் ஷேர் இல்ல, பண்ணுங்க அப்ப சார். கேள்விப்பட்டது வந்து தியேட்டரா ஒண்ணும் பாசிட்டிவா கேள்விப்படல. தியேட்டரா சர்வே பண்ண முடியாது, பண்ணாத, அது முடியாது, காசு இல்லன்றது தான் கேள்விப்பட்டுருக்கேன். அதுதான் உண்மையும் கூட. நம்ம போய் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதெல்லாம் ஒண்ணும் எந்த தியேட்டர்லயும் காசு இல்ல வந்து நடிக்கிறீங்களான்னு தான் கேட்பாங்க முக்காவாசி. ஓ! காசெல்லாம் இல்ல, ரிஹர்சலுக்கு வர முடியுமா? நடிக்க முடியுமான்னு தான் கேட்பாங்க. ஸோ, அதனால எதுவும் அவங்கவங்க ஆன் தியர் ஓன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என் ஃபேமிலி சப்போர்ட்டு, அப்புறம் என்னோட கொஞ்சம் நான் டீச் பண்ணுவேன். அதில கொஞ்சம் சம்பாதிப்பேன். எங்கேயாவது போய் வொர்க் ஷாப் எடுப்பேன். அதில கொஞ்சம் சம்பாதிப்பேன். அப்படிதான் அதையும் மீறி
அது மட்டும் பண்ணி என்னால சர்வே பண்ண முடியாது. ஃபேமிலி சப்போர்ட்னால நான் சர்வே ஆகிறேன். கண்டிப்பா யாருக்காவது ஒரு சப்போர்ட் இருந்தா ஏதோ தான் சப்போர்ட் கண்டிப்பா. ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். எப்ப கேட்டாலும் காசுக்கு போடுற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். ஃபேமிலில யாராவது இருப்பாங்க. உங்களுக்கு பேசிக்காவே ஒரு ஏதாவது ஒரு ஏற்கனவே ஒரு செட்டப் இருக்கணும். இல்ல நீங்க ஏற்கனவே வேலை பண்ணதுல கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த காசுல இப்போ ஓட்டிட்டு இருப்பீங்க. அப்படிதான் பண்ண முடியும். ஓகே சார். இந்த ஆடியன்ஸ் ரிசீவ் அப்படின்றத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு டிராமா அப்படின்னா அவ்வளவு பேர் வந்து ஆர்வத்தோட டிக்கெட்ஸ் வாங்குறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வீட்ல சொல்லி. சோ இப்போ அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சா இல்ல அது இல்லவே இல்ல அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லவே இல்லன்னு சொல்ல முடியாது. இருக்கு. ஆனா குறைஞ்சிச்சு. அது இருக்கு. எதனால சார்? ஏன் டிராமாக்கு ஏன் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்றாங்களா? ஏன்னா நெறைய ஃபர்ஸ்ட் வந்து 1970s, 80ஸ்ல ஸ்கிரீன்ஸ் வந்து புதுசா சினிமாஸ்லாம் பிரபலமாயி, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே ஸ்கிரீன் வந்து சீரியல்ஸ்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே போகுது. ஓகே. இல்லையா? ஃபர்ஸ்ட் சினிமா வந்ததுன்னா சினிமாக்கு போறாங்க. ஆனா நாடகமும் பார்க்குறாங்க, சினிமாவும் பார்க்குறாங்க. அப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே டிவி வந்த உடனே கம்மியாவுது நாடகத்தோட இது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வந்துச்சு. ஈவினிங் டின்னர்லாம் பண்ணிட்டு அப்படியே பார்த்து வீட்டுக்குள்ளேயே பார்த்து முடிச்சுட்டு அவங்க தூங்கிடுறாங்க. ஸோ அந்த இது வீட்டுக்குள்ளேயே வந்தோன்னா இன்னும் கம்மியாச்சு. இன்னும் திருப்பி இப்போ வீட்டுக்குள்ள வராம ஒருத்தன் கையில வந்துச்சு. ஒருத்தர் கையிலயுமே ஸ்க்ரீன் இருக்கு. ஏன்னா பேசிக்கலி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஸ்டோரி கேட்கணும். அந்த ஸ்டோரி எப்படி கேட்டா என்ன? நாடகம்ன்றது ஒரு ஃபார்ம். அந்த ஸ்டோரி சொல்ற ஒரு ஃபார்ம். அத கேட்கணும் அப்படின்றது நெறைய பேர் இன்னும் விரும்பி கேட்கறாங்க. அது ஒரு வேற விஷயம். இல்லையா? நெறைய பேர் ஸ்டோரிய வந்து வெறும் ரேடியோல கூட கேட்பாங்கல்ல. கண்டிப்பா. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஸ்டோரி வேணும். சில பேர் விஷுவலா பார்க்கணும்னா உனக்கு 1000 ஆப்ஷன் இருக்குல்ல. ஓகே. நான் அதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அத ஸ்டேஜ்ல பார்க்கணும் அப்படின்றத ஆமா, தாண்டி ஆமா. கையில ஒரு மீடியம் இருக்கிறதா அதே நீ போணும்னா கூட அதுல இன்னொரு ஃபார்ம் இருக்குது. சினிமான்ற ஒரு ஃபார்ம் இருக்குது. அங்க போனா இன்னும் சீட்டிங் ஃபெசிலிட்டிலாம் பயங்கரமா இருக்கு. அங்க ஒரு என்டர்டெயின்மென்ட் வேல்யூ பயங்கரமா இருக்கு. அப்படி அப்படி இல்ல சார். போயிருக்குல்ல. ஒருவேளை இப்ப டிராமாக்கும் நம்ம சினிமா தியேட்டர் பாக்குற மாரி ஒரு பயங்கரமான ஏசி, ஒரு இன்டர்வல், அது பாப்கார்ன், சோ அந்த மாரி எதனா இருந்ததுன்னா அது அப்படி இன்னும். இன்டர்வல் பாப்கார்ன்னால ஏசினால ஒண்ணும் இதுவாகாது. பட் அதுக்கான இதுவே வரலன்ற நானு. அதுக்கான தேவையே வரலன்ற நானு. ஓகே. ஆனா அந்த ஆர்ட் ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாரி ஏதாவது இருக்கா சார்? அழிஞ்சிட்டு இருக்கு. சரி அது ஆமா. ரொம்ப நாளா அப்படியே கம்மியாயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அது வேற வேற ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு இருக்கு. இப்போ வந்து நாடகம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, வெறும் கேலரீஸ், ஆ லைட் போட்டு ஏசி ஹால்ல அப்படிதான் போகணுன்ற அவசியம். இப்போ உடைச்சு அங்கங்க இப்போ ஒரு இங்க மாரி ஒரு ஸ்டூடியோல கூட வந்து ஒரு 10 பேருக்கு ஒரு இன்டிமேட் ஸ்பேஸ்ல ஒரு தியேட்டர் நடக்குது இப்போ. ஒருத்தவங்க வீட்டு மொட்டை மாடியில நடக்குது. ஒரு கேன்டீன்ல நடக்குது. என் ஃப்ரெண்ட் கேளீர் கேன்டீன்ல வச்சிருக்கான். அங்க கேளீர் கேன்டீன்ல வந்து நடக்குது. ஒரு ஜிம் வச்சிருக்காங்கன்னா, அங்க அங்க நடக்குது. ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஸ்டுடியோல இருக்குன்னா, ஸ்டுடியோல ப்ளே நடக்குது. கூகை லைப்ரரின்னு ஒண்ணு ரஞ்சித் ஆமா சார். வச்சிருக்காருல்ல. கூகையில நாடகம் நடக்குது. குட்டி குட்டி இடத்துக்கு போக ஆரம்பிச்சுச்சு. ஒருத்தர் வீட்டு மொட்டை மாடிக்கு போக ஆரம்பிச்சுச்சு அது. ஓகே. அது வேற மாரி ஒரு எவால்வ் ஆகி போயிட்டு இருக்கு ஆமா. அப்படி சொல்றீங்க. ஆமா. கார்ப்பரேட்ல வந்து கார்ப்பரேட் ஷோஸா வந்து அவங்களுக்கு இப்போ புதுசு புதுசா ஸ்கீம்ஸ் வருது. புதுசு புதுசா ஒரு கம்பெனில ரூல்ஸ் வருது. இல்ல கம்பெனில ஒரு பெரிய அனவுன்ஸ்மென்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ் பண்றாங்க. கார்ப்பரேட் தியேட்டர் பண்றாங்க. அவங்க கார்ப்பரேட்ல அப்படி போயிடுச்சு. ஸ்கூல்ஸ்ல போனீங்கன்னா, ஸ்கூல்ஸ்ல தியேட்டர் அவங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து தியேட்டர் ரொம்ப முக்கியம். தியேட்டர் பண்ணா அவங்களுக்கு இமேஜினேஷன் எல்லாம் வருது. பிளேஃபுல்லா இருக்காங்க. வ க டீம் ஒர்க், டீம் பாண்டிங்லாம் வந்து கிரியேட் ஆகுதுன்னு ஸ்கூல்ஸ்ல அது வேற மாரி பூந்து, அப்படி அது எஜுகேஷன்ல பூந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ஒரு இது எடுத்து போயிட்டு அது வேற மாரி போயிட்டு இருக்கு அது. ஆமா. ஓகே சார். இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லி நம்ம சினிமால அறிமுகமாகும்போது, அந்த சினிமால இருக்க டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், இல்ல டைரக்டரா இருக்கட்டும், ரைட்டரா இருக்கட்டும், அவங்களுடைய பார்வை எப்படி சார் இருக்கு? ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் மேல. பெர்ஸ்பெக்டிவ் தானே. பெர்ஸ்பெக்டிவ் அப்புறம் அவங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட் யார பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் இதுலருந்து அது வரும். ஸோ தியேட்டர் பத்தி தெரிஞ்சவங்க தான் வந்து அதோட இத வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ சில பேர் பெர்ஸ்பெக்டிவே வேற மாரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. தியேட்டர் பண்றான் பையன் இவனுக்கு இங்க வேலைக்கு ஆவாது அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்தாங்கன்னா, அவங்க வேற மாரி பார்ப்பாங்க. ஓகே சார். அது அது ஏன் சார் அப்படி அந்த பிரிச்சு பிரிச்சு பார்க்குறாங்க? அது என்னைக்காவது யார்ட்ட கேட்டிருக்கீங்களா? இல்ல யோசிச்சிருக்கீங்களா? அது மாரி நான் கேட்டது இல்ல. அது என்னன்னு அது ஐ திங்க் காலப்போக்குல ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சினிமா பண்ணிட்டே இருக்காங்கன்னா, ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் அப்படியே பண்ணிட்டே இருக்காங்கன்னா, அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு கூட அட்டாச் ஆயிடுது. நீங்க அது கூட ரொம்ப இன்வால்வ் ஆயிடுறீங்கல்ல. அதனால அது உங்களுக்கு பொசெசிவ் ஆயிடுதுன்னு இல்ல நெனைக்கிறேன். சார். நெறைய பேர் சொல்லி கேட்டுருப்போம். தியேட்டர் ஆர்டிஸ்ட் தானே வெயிட் பண்ண சொல்லு. அந்த ஒரு பார்வை எதனா இருக்கா சார்? ஆனா அப்படியும் இல்லாம, தியேட்டர் ஆர்டிஸ்ட்ப்பா உங்களுக்கு மரியாதை ஆமா குடுக்கணும் 2மே அப்படியே இருக்கு. இருக்கு. 2மே அதான் சொல்றேன். இருக்குல்ல. ஒரு ஒரு சிலர் இப்படியும் பார்க்குறாங்க, ஒரு சிலர் இப்படியும் ஆமா, பார்க்குறாங்க. ஆமா, ஆமா. அது ஏன் இந்த அதான் அந்த வேறுபாடு பெர்ஸ்பெக்டிவ். அப்படின்றது? இப்படி பார்க்கிறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படி இருக்கு. அப்படி பார்க்கிறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி இருக்கு. அவ்வளவுதான் அதுல. பட் இதனால தியேட்டர் ஆர்டிஸ்ட்க்கு தானே சார் இப்போ யாராவது ஒருத்தர் இன்ட்ரஸ்டடா வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா,
அவங்களுக்கு ஸோ இப்படிலாம் பாக்குறாங்க, இப்போ தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து வேல்யூ இல்லை அப்படின்ற ஒரு டோனுக்கு அந்த இடத்துல போகுதுல்ல சார்? வேல்யூ இல்லாத பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா? அத பத்தி நீங்க ரொம்ப கவலைப்படக்கூடாது. ஓகே, அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அது நீங்க உங்களோட இத பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இன்னைக்கா வந்து நமக்கு நாடகம் நீங்க நிறைய பண்ணியிருக்கீங்க. அதுல இருந்த அனுபவங்கள சினிமாவுல எப்படி சார் பயன்படுத்தியிருக்கீங்க? எப்படி பயன்படுத்திருக்கேன்னா, இப்போ ஒரு ஒரு ஷாட் திருப்பி திருப்பி என்ன கேட்கறாங்க, ஏது கேட்கறாங்கன்னு போம்போது, அவங்க அவங்க என்ன கேட்கறாங்க, அதுக்கு நம்ம எப்படி மாத்திக்கலான்ற ஒரு அனுபவம் வந்து இங்க நெறைய வாட்டி பண்ணதுனால, அது பிசிக்கல் மெமரியா கொஞ்சம் இருக்கிறதுனால, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் மாத்தறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே சார். ஏன்னா அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஒரு தியேட்டர்ல நீங்க ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ணியிருப்பீங்க. இந்த கேரக்டர் வந்து ஒரு மாரி சூப்பரா இருந்திருக்கும். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்கும். இத வந்து சினிமால ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த கேரக்டர்ல ஒரு சின்னதா அப்ளை பண்ணி பார்த்திருக்கீங்களா? அப்ளை பண்ணேன்னா, நான் ஏற்கனவே பண்ண ஒரு நாடகம் ஜிப்புகள் ஜாக்கிரதை என் ஃப்ரெண்டு எழுதின நாடகம், பாஸ்கர் அவன் எழுதின நாடகம். நான் டைரக்ட் பண்ணேன். நான் நடிச்சேன். அதுல ஸ்லாங் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு வந்து அ அ இது நான் ஒரு கதை சொல்லி, இந்த நாடகத்துல நான் கதை சொல்லியா வரேன் அப்படின்னு ஒரு ஸ்லாங் யூஸ் பண்ணியிருப்பேன். நார்த் இந்தியன் நார்த் இந்தியன் ஸ்லாங். ஸ்லாங். ஓகே. அது நான் தியேட்ரிக்கலா யூஸ் பண்ணியிருப்பேன். அதோட அது பண்ணதுனால டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு இந்த ஆடிஷன் வரும்போது அதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஓகே. அதே கொஞ்சம் கம்மியா பண்ணி வேற மாரி பண்ணியிருப்பேன் அதுல. யூஸ் ஆச்சு. ஓகே சார். எப்படி அப்ரோச் பண்ணாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி? ஃபோட்டோ பார்த்து ஆடிஷன் கூப்ட்டு அவங்க இந்த மாதிரி சொல்லும்போது, இந்த கேரக்டர் பண்ணும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நாடகம் பண்ணியிருக்கேன். அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு, அந்த ஸ்லாங்க யூசி பேசி காமிச்சேன். இது மாரி பண்ணலாமான்ட்டு. ஓகே. யாரு சார் ஆடிஷன் பண்ணது? அபிஷான் அவரு தானா? ஆமா, அபிஷான் தான். ஓகே. அபிஷானோட அசிஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா, அபிஷானே டைரக்ட்டா ஆடிஷன் பண்ணி பார்த்தாப்புல. ஆமா. ஓகே. பார்த்துட்டு என்ன சார் சொன்னாரு? அவருக்கு ஃபர்ஸ்ட்டே பார்த்த உடனே அவருக்கு ஓகே இது ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுச்சு அவருக்கு. ஓகே. இந்த லுக்ல தான் போயிருப்பீங்களா? இல்ல கிட்டத்தட்ட இந்த லுக்ல தான் போனேன். ஆனா, அவர் ஷேவ் பண்ணணும். ஓகே. எப்படி சார் இந்த லுக்ல பார்க்கும்போது எனக்கு உங்கள பார்த்தா வடக்கன் மாரியே இல்ல. அதாவது நார்த் இந்தியன் மாரி இல்ல. சோ அவரு பார்த்துட்டு என்ன இல்ல, சொன்னாரு? நான் கிளீன் ஷேவ் பண்ண ஃபோட்டோ ஒண்ணு அவர் பார்த்தாரு. அந்த ஃபோட்டோ பார்த்தாரு. அப்புறம் மாடர்ன் லவ் சென்னையிலயும் கிளீன் ஷேவ் பண்ணி நடிச்சிருக்கேன்ல, அதெல்லாம் ரெஃபரன்ஸ். ஸோ கிளீன் ஷேவ் பண்ணா வேற மாரி லுக் வருதுன்னு அவரு அந்த ஃபோட்டோஸ் பார்த்து ஓகே. அப்போ அப்ப அந்த அந்த டைம்ல கரெக்ட்டா நான் கிளீன் ஷேவ் பண்ண ஃபோட்டோ டிபியா வச்சிருந்தேன். அந்த டிபிய பார்த்து தான் அவர் என்ன கூப்பிட்டாரு. ஓகே. படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஆஃப்டர் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன். மயிலாடுன்னு ஒரு படம். அது கூட சைமல்டேனியஸா அது ரிலீஸ் ஆக போகுது இப்போ. மயிலாடுன்ற படம். அது நடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த சான்ஸ் வந்தது. ஸோ அது கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு. ஏன்னா மயிலாடுல வந்து மீச வச்சிருப்பேன். இதுல மீச எடுக்கணும். மயிலாடு முடியல ஒண்ணும். ஆனா இந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஐய்யயோ! இதுவா? அதுவா? இதுவா, அப்படின்ற ஒரு அதுவா அப்படின்னு சொல்லி அப்புறம் அங்க ராஜமுருகன் சார் தான் அந்த டைரக்டர். அவர்ட்ட பேசி பர்மிஷன் வாங்கி, இத வந்து நடிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா இங்க இருந்து மீசைய வளர்த்துட்டு திருப்பி அங்க போய் அத போய் நடிச்சேன். சூப்பர் சார். கண்டிப்பா அவரு ஒரு குடுத்திருக்கிறதே பெரிய உங்களுக்கு ஆமா, ஆமா, உதவு சார். ஆமா. அது அந்த பர்மிஷன் குடுத்திருக்கிறது. குடுத்ததே பெரிய விஷயம். ஆமா ஆமா. சார். சார் சார் இப்ப அதான் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியே வந்துடலாம். வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அத கேட்டிருந்தேன்ல. அது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் வந்ததுக்கு அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்றதுக்கு முன்னாடி ஓகே இந்த மாரி நடந்திருக்கு. ஆஃப்டர் டூரிஸ்ட் ஃபேமிலி நீங்க அத எப்படி அந்த கேரக்டர பார்க்கும்போது நெறைய பேர் வந்து தியேட்டர்லயே அ யாரு இந்த ஆளு ரொம்ப கடுப்பேத்துறானே அப்படின்ற அந்த ஒரு டோன் ஆக்சுவலி அந்த கேரக்டர் அப்படி ஓகேவா? அப்படிதான் இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போதே ஓகே ஆடியன்ஸ் நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கேரக்டரையும் சரி, அந்த மூவியும் சரி. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல என்ன சொல்றது, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றது, நோட் பண்ணி சொல்றது. ஸோ ஓகே. நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஓகே சார். வீட்லலாம் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? ஃபிரெண்ட்ஸ்லாம் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? அதனால ஹேப்பியா ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஒரு ஒரு படம் வந்து தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகி, அதுல ஒரு 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 கன்சிடரபிளி என்ன நோட் வொர்த்தி கேரக்டர் அப்படின்ட்டு நல்லா ரிசீவ் ஓகே பண்ணிட்டாங்க. சார். அபிஷான் அப்புறம் வந்து முக்கியமா இவரு சசிகுமார் சார் வந்து ஒரு சீன்ல வந்து அவர புடிச்சு கழுத்த இது பண்ணுவீங்க. அது எப்படி சார்? ஏதோ பார்த்துட்டு சார் தெரியாம பண்ணிட்டேன் அந்த மாரி ஏதாவது இல்ல, இல்ல, வந்து இருந்துச்சா? சசிகுமார் சார் இல்ல அது. ஆ ரமேஷ் ரமேஷ் திலக். திலக், ரமேஷ் இல்ல, திலக். அவர் ஆமா. ரொம்ப ஸ்போர்ட்டியான ஒரு ஆள் அவரு. அவரு அடிக்கிற ஷாட், இது பண்ற ஷாட்லாம் அவர் நீங்க பண்ணுங்க. ஒண்ணும் இது பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்போர்ட்டி அவரு. ஓகே சார். அவரு கூட செட்ல நடந்த ஃபன் எல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? அவரு கூட என்ன ஜாலியா இருந்தது. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அ அவர் கூட தான் நெறைய காம்பினேஷன் எனக்கு. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஓகே. சசிகுமார் சார், சிம்ரன் மேம் இருந்தாங்க. ஸோ ஆமா. அவங்கலாம் என்ன சார் சொன்னாங்க? இப்ப சிம்ரன் மேமும் நெறைய பேர் நம்ம வந்து 90ஸ் இதுக்கு அதுக்கப்புறம்லாம் பார்த்திருப்போம். ஸோ நீங்களும் அந்த டைம்ல நிறைய பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸோ அவங்கள பார்த்தோனே நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? மேம் கிட்ட பேசுனீங்களா? சசிகுமார் சார் கிட்ட என்ன சொன்னீங்க? அப்படி எதுவும் பர்சனலா எதுவும் பேசல. ப்ரொஃபஷனலா ஆக்ட் பண்ணி இது பண்ணிக்கிட்டோம். அவங்களும் ப்ரொஃபஷனலா நடந்துக்கிட்டாங்க. ஓகே, ஓகே சார். சார் இதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டா நம்ம லால் குண்டா பொம்மைகள். ஆக்சுவலா அந்த படத்துல அதாவது அந்த சீரிஸ்ல அந்த எபிசோட்ல நீங்க தான் ஒரு ம். முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா
பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல ஓகே ஒரு சாமியாரா வராரு அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ அந்த படத்துல ராஜ்முருகன் சார் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாரு? எப்படி ஸ்டார்டிங்ல அவரே வந்து ஆக்ட் பண்ணிலாம் காமிச்சாரா? ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஆக்ட் பண்ணி காட்டல அவரு. இந்த மாரி ஒரு இங்க வேணும், இது வேணும்னு சொல்லி அப்புறம் நான் பண்ணி காமிச்சு, அதுலருந்து இத சூஸ் பண்ணி, ஓகே இந்த சிரிப்பு வச்சுக்கலாம், இந்த இத வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அவர் எப்படி வேணும்னு சொல்லிடுவாரு. ஓகே, கேரக்டர் ஆர்க் உங்களுக்கு ஆர்க்கு என்னன்றத சொல்லிடுவாரு. என்ன மாரி ஒரு பேசணுன்ற இது ஸ்லாங் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம பண்ணி காமிச்சு அந்த மாரி தான். ஓகே ப்ரோ. அதோட ஆடிஷன்ஸ்லாம் அது எப்படி இருந்துச்சு? ஆடிஷன் இந்த மாரி தான். தியாகராஜன் குமாரராஜா சார் தானே ப்ரொடியூசர் இதுக்கு. அவங்களோட ஏடிஸ் தான் கால் பண்ணி, நான் போய் பார்த்து, ஃபேஸ் பார்த்து அவர் செலக்ட் பண்ணி, ஆடிஷன் பண்ணி, அப்படிதான் போச்சு. இந்த நெறைய டேக் வாங்குற மொமெண்ட்லாம் நடந்திருக்கா? நெறைய டேக் வாங்குற மொமெண்ட் வந்து இதுல நடந்தது. இதுல நடந்தது. மைலாட்ல. மயிலாட். அது ஆமா. யார் சார் டைரக்டர்? ராஜமுருகன் சார். ராஜ்முருகன் ஆமா, சார் ஆமா, தான். ஆமா. ஓகே. அதுல எப்படி சார் அதுல என்ன மாரியான கேரக்டர் ஏதாவது கொஞ்சம் அது சர்ப்ரைஸ் பண்ண கொஞ்சம் முடியுமா? என்ன சொல்றது, ஒரு ஒரு வேற மாரி கேரக்டர் அது. ஒரு மினிஸ்டர் ஃபேமிலில ஒரு ரிலேட்டிவ் மாரி ஒரு கேரக்டர். சார் உங்களுக்கு ஸ்டேஜ் கத்துக் குடுத்த மிகப்பெரிய பாடம் எது? கிரவுண்டட், பி கிரவுண்டட். ஸ்டேஜ்ல இருந்து சினிமாக்கு வரக்கூடிய ஃப்ரெஷர்ஸ்லாம் இருக்காங்களா? அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை மாரி சின்னதா எதனா இருந்தா சொல்லுங்க சார். ஸ்டேஜ்ல இருந்து சினிமாக்கு ஆமா. ஸ்டேஜ் பிளேல இருந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட் டூ சினிமாக்கு வராங்களா சார்? அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு சின்ன அறிவுரை. ஒண்ணும் இல்லப்பா. எனக்கே தெரியல என்ன இல்ல பண்ணணும்ட்டு. சார் 12 இயர்ஸா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுல இருந்து இப்போ ஒரு டிரான்சிஷன் வந்திருக்கீங்க. நீங்க கத்திருப்பீங்கல்ல ஒரு விஷயங்கள். இத பண்ணக்கூடாது, இத பண்ணுங்க அப்படின்ற அந்த மாரி எதுவுமே கிடையாதா சார்? அப்படி எதுவுமே எனக்கே யாராவது அறிவுரை தான் சொல்லணும். இல்ல எனக்கு சார் நீங்க அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் இல்ல அப்படின்ற மாரி நீங்க இல்ல சொல்றீங்களா? சொல்றதுக்கு எதுவுமே இல்லன்றேன் நானு. ஓகே. சொல்ற அளவுக்கு நான் இல்லன்னு சொல்லல. எனக்கு ம். சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, தெரியல. ஓகே சார். இப்ப இவ்ளோ வருஷமா நீங்க பார்த்த சேலஞ்சஸ் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்றீங்க. சேலஞ்சஸ் தான் ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ். அந்த ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ ஃபேஸ் பண்றது. பிகாஸ் உங்களோட ஃபிரெண்ட்ஸ்லாம் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. நீங்க ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருப்பீங்க. அத நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? எப்படி அத ஹேண்டில் பண்ண போறீங்க? அந்த ஒரு சேலஞ்ச் தான் மெயின் சேலஞ்சு. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்டிக் சேலஞ்ச் லைக் ஒவ்வொரு ரோலும் புதுசு. ஏன்னா நீங்க ஏற்கனவே எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும், ஏற்கனவே பண்ணது எதுவுமே இப்ப யூஸ் கிடையாது. புதுசா அதுக்கு ஒண்ணு கிரியேட் பண்ணணும். புதுசா ஒரு டைரக்டர்ட்ட ஒர்க் பண்ணணும். அவருக்கும் உங்களுக்கும் செட் ஆவணும். ஸோ அந்த மாரி சேலஞ்சஸ் டே டூ டே அது எவ்ரி டே. இன்னைக்கு கூட இப்போ கூட ஈவினிங் ரிஹர்சல்ல நடக்கும் அந்த சேலஞ்ச். ஆமா. இப்ப நெக்ஸ்ட் ஆடிஷன் போவேன். அங்க ஒரு சேலஞ்ச் நடக்கும். ஸோ அது நடந்துட்டே இருக்கும். வாழ்க்கையே ஒரு நாளுமே சேலஞ்சா தான் ஆமா. போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் சேலஞ்ச் தான். ஆமா. ஓகே சார். இந்த மேரேஜ் அப்டின்ட்டு வரும்போது எப்படி சார் சினிமா நம்ம ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியா? அப்படிலாம் இல்ல. அப்படி ஜெயிச்சுட்டு தான் பண்ணணும்னா, அப்புறம் நான் பண்ணவே முடியாது போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் இருக்கு. அத நீங்க வெளிய கொண்டு வர மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல எப்பவுமே இப்படி தான் இருப்பீங்களா சார்? இல்ல தெரியல. ம். இப்ப உங்க கூட இப்படி இருக்கேன். அந்த டைம்ல எப்படி இருப்பீங்களோ ம். அதே மாரியே இருந்துருவீங்க. ஆ. இல்ல நல்லா பழகுனவங்க கூட நல்லா பழகுனவங்களும் இன்னும் கண்டிப்பா ஜாலியா வேற கம்ஃபர்டபுளா மாரி இருப்பேன். ஆமா. இருப்பீங்க. ஆமா. சோ கேமரா முன்னாடி மட்டும் இப்படி இருக்கீங்களா? அந்த மாரிலாம் இல்ல. தெரியல. மேபி கொஞ்சம் கேமரானால கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம். ஓகே சார். சார் இப்போ நீங்க சினிமாலயும் நடிச்சிருக்கீங்க, தியேட்டராவும் நடிச்சிருக்கீங்க. இதுல 2த்துல உங்களுக்கு எது சவாலா இருந்துச்சு? சவால் சினிமா 2த்துலயுமே சினிமால ஒரு விதமான சவால் இருக்கு. சார் அந்த ஒரு விதமான சவால். அது ஒரு என்ன சவால் விதமான சார்? சவால்னா, இப்போ இந்த டைம்ல அவர் கேட்கறத இப்ப குடுத்துடணும்னு ஒண்ணு நிர்பந்தம் இருக்குல்ல. இப்ப போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஷாட். காலைல அந்த பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே உங்களுக்கு இன்னொரு ஷாட் இருக்கு, இன்னொரு ஷாட் இருக்கு, இன்னொரு ஷாட் இருக்குன்னா கூட, அது இந்த டைம்ல நீங்க குடுத்துடணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல குடுத்துடணும் இல்லையா? அந்த ஒரு சவால் இதுல இருக்கு. இப்ப தியேட்டர்னா வந்து இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கிறேன். பாவை கூத்துன்னு. செப்டம்பர் 6ஆம் தேதி ஷோ. இன்னைக்கு ரிஹர்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அது ஈவினிங் ஒரு வேளை ஏதோ ஒண்ணு வரல, நீ பண்ணலனா கூட பரவால்ல. ஆனா பண்ணணும் ரிஹர்சல்லையும். பரவால்ல நாளைக்கு பண்ணிக்கலாம். நாளைக்கு பண்ணிக்கலாம். ஓகே நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் தட்டி இருக்கு. கழிச்சிடலாம் ஆமா. நம்ம. ஓகே. இன்னைக்கு தட்டி கழிச்சலான்றதோட இன்னைக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ சினிமால இன்னைக்கு இப்போ இந்த டைம்ல வந்தாகணும். ஓகே இப்போ மத்தியானம் இல்லன்னா சாயங்காலம். சாயங்காலம் இல்லன்னா அந்த இது இருக்குல்ல. அந்த ஒரு சவால் இருக்கு. பட் நாடகத்துல அது இல்லன்னா கூட ஆனா செப்டம்பர் 6ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்கு ஷோன்னு வச்சுக்கோங்களேன். 7 மணிக்கு அந்த ஈவினிங் செப்டம்பர் 6 ஈவினிங் 7 மணிக்கு உனக்கு மூடு இருந்தோ இல்லையோ அந்த 7 வந்தே ஆகணும் அப்போ. கண்டிப்பா அந்த இடத்துல அந்த எமோஷனும் அப்போ அது இருக்கும். வந்தே ஓகே. ஆகணும். ஸோ அந்த ஒரு இது இருக்கு. ஸோ இந்த சவால் வந்து எப்போதுமே இருக்கிறது தான். சார் ஓகே சார். இப்ப தியேட்டர் பிளேல பண்ணும்போது நெறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஒரு தியேட்டர் பிளே ஒரு கான்செப்ட்ட பொறுத்து. ஒருத்தருக்கு 5 பேர் கூட பண்ணலாம் ஒரு கான்செப்ட்ல. ஒரு கான்செப்ட்ல 10 பேர் பண்ணலாம். ஒரு கான்செப்ட்ல 45 பேர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரையும் கேதர் பண்ணுவீங்க. அப்படி கேதர் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா
யாருமே பேமெண்ட்டுக்காக சினிமா மாதிரி இன்னைக்கு ஃபுல்லானா இன்னைக்கு ஷார்ட் ஃபுல்லா நம்ம எடுக்க போறது இல்லை, இன்னைக்கு ஃபுல்லானா ரிஹர்சல் எடுக்க போறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே எப்படி சமாளிப்பீங்க, எப்படி கேதர் பண்ணுவீங்க, எந்த மாதிரி டைமிங்ல எல்லாம் போகும் சார்? முக்காவாசி ஈவினிங் ரிஹர்சல்ஸ் தான். ஆனா எல்லாரும் ஆஃபீஸ்லாம் போயிட்டு அவங்கவுங்க என்னென்ன வேலையை முடிக்கிறாங்களோ முடிச்சுட்டு முக்காவாசி ஈவினிங் ரிஹர்சல் தான். அண்ட் நான் அவைலபிலிட்டி ரொம்ப கஷ்டம் தான். ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் அவைலபிள் இல்லாமல் இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது ஸ்க்வீஸ் பண்ணி எல்லார் டைம்லையும் லைக் ஒரு கிரியேட்டிவான டைம் மார்னிங் 6 மணிக்கு 7 மணிக்கு மீட் பண்ணலாமா, மார்னிங் 4 மணிக்கு மீட் பண்ணலாமா, அந்த மாதிரி கிரியேட்டிவான டைம் ஜூம் காலில் மீட் பண்ணலாமா, வாட்ஸ்அப் வீடியோ காலில் மீட் பண்ணலாமா, இல்லை எங்கேயாவது நடுவில் ஏதாவது சும்மா எங்கேயாவது காஃபி ஷாப்பில் டக்குன்னு மீட் பண்ணி பேசிட்டு போகலாமா, அந்த மாதிரிலாம் கிரியேட்டிவாக கண்டுபிடிக்கிறது தான். ஓகே சார். ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா இப்போ யாராவது வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு எதனா நீங்க சொல்ல முடியும்? நிறைய தேட்டர் குரூப்ஸ் இருக்குது சென்னையில். நீங்கள் கூகுள் பண்ணி என்னென்ன குரூப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க. இன்ஸ்டாகிராம்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அவங்களுக்குலாம் டிஎம் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, எப்படியோ நம்பர் கண்டுபிடிச்சி போங்க. அவங்க ஷோஸ்க்கு போய் பார்த்து அவங்ககிட்ட நேரடியாக பேசி கேளுங்க, உங்களோட ஒர்க் பண்ணணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா கேளுங்க, ஒர்க் பண்ணலாமா, எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென் தே வில் டெல். நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும். ஒர்க் ஷாப்ஸ் போய் அட்டன் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் உங்களோட லைக் மைண்டட் பீப்புளை சந்திப்பீங்க. அவங்ககிட்ட அப்படியே ஸ்லோவாக ஸோ ஒன் அட் அ டைம், ஒன் வில் லீட் டு அனதர், ஒன் வில் லீட் டு அனதர், ஒன் வில் லீட் டு அனதர். ஓகே சார். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா நீங்க தியேட்டர்ல எடுத்துக்கிட்ட கேரக்டரோ இல்ல யாரா இந்த பர்சனை பார்த்து நான் ஒரு விஷயத்த நிறைய அப்சர்வ் பண்ணி நிறைய இன்ஸ்பைரிங்கா எடுத்துக்கிட்டேன், இல்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு கோட் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்ல சார், இந்த ஒரு வாசகம் வந்து எனக்கு எப்பவுமே எனக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி எதனா இருக்கா? கோட்டு நான் ரொம்ப டைரெக்டாக மீட் பண்ணி ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எடுத்த ஆள் வந்து நான் முத்துசாமி, கூத்துப்பற்றையோட ஃபவுண்டர். அவர் தான் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சிம்பிளிசிட்டி ஆஸ் அ ஹியூமன் பீயிங். அவர் சொல்கிறது தான், அவர் சொல்கிற கோட் வந்து டு கூத்துப்பற்றை வந்து டு மேக் அ பெட்டர் ஹியூமன் தேன் டு மேக் அ பெட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப நான் பெட்டர் ஹியூமனாக இருக்கிறது தான் அல்டிமேட் கோல், விச் வில் அல்டிமேட்லி ரிசல்ட் இன் பீயிங் எ பெட்டர் ஆர்டிஸ்ட். ஓகே, அதுதான் என்னோட ஃபேவரட் கோட். ஓகே சார். இப்போ நீங்க கூத்துப்பட்டையில பண்ணும்போது கூத்துப்பட்டையில இருந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அங்க போனது உண்டா, இல்ல ஜஸ்ட் நம்ம ஒரு இன்னைக்கு இதுதான் இந்த தேட்டர் தான் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு போன மாதிரி எதனா இருக்கா? நான் கூத்துப்பற்றை பார்த்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அங்கே போய் சேர்ந்தேன். அவர் தான் இவரு குரு சோமசுந்தரம். ஓ. குரு சோமசுந்தரமோட ஆக்டிங்கை ஆரண்ய காண்டம்ல பார்த்துட்டு அது அவர் ஆக்டிங் பிடிச்சிருந்தது. அதோட எனக்கு அவர் நெக்ஸ்ட் ஒரு என்ன சொல்றது, இன்டர்வியூல அந்த மாதிரி இப்போ நான் இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி இன்டர்வியூ கொடுக்கும்போது அவரை பார்க்குறோம்ல, இன்டர்வியூ கொடுக்கும்போது அவரை பார்க்கும்போது டோட்டலாக வேற ஒரு மாதிரி இருக்கிறாரு. ஏன்னா ஒரு இதில் கேரக்டர் கொஞ்சம் ஏஜ்டு கேரக்டர், ஒயிட்லாம் போட்டு பண்ணியிருக்காரு. அவருக்கு அவ்வளோ ஒயிட் அப்போ இல்லை. அதை போட்டு டோட்டலாக வேற ஸ்லாங்கு, வேற பாடி லாங்குவேஜ், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே, இவர் யாரு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கூத்துப்பற்றையை கேள்விப்பட்டே இருக்கும், நாடகம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இவர் இந்த ஆக்டர் கூத்துப்பற்றையை சேர்ந்தவர் தான் அப்படின்னு தெரிஞ்சவன தான் அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் நான் கூத்துப்பற்றைக்கு போயிட்டு நான் சேர்ந்தேன். நான் ஓகே. என்னைக்கா மீட் பண்ணிருக்கீங்களா குரு சோமசுந்தரம் சார்? மீட் பண்ணிருந்தேன். ரொம்ப ரொம்ப மயிலாட்லயும் கூட நடிச்சிருக்காரு. தனிப்பட்ட முறையில் நம்ம இன்ஸ்பயர் ஆன ஆள் நம்ம கூட நடிக்கும் போது, அதான் அவர் கூட நம்ம நடிக்கும் போது அவர் இன்னும் ஆமா அவர்கிட்டயும் நான் இதை சொல்லியிருக்கேன். நான் உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படியாடா, பேரை காப்பாத்துற பண்ணா முடிச்சுட்டு இருக்காரு. ஆமா. சரி, ஓகே சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.